வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டில் சூப்பராக ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமான ஒரு நீர் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீர் கொழுக்கட்டைக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கிரைண்டரில் நல்லா ஃபைனாக நல்லா மாவாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கலந்து கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கடுகு, பட்டை வத்தல், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஏதாவது ஃப்ளேவருக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். இஷ்டம் இருக்கிறவங்க அதெல்லாம் எது பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கலாம். பட்டை வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் நான் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தாங்க கெட்டியாக இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிரும். இப்போ நீங்கள் இனிப்பும் இதில் செய்யலாம். அப்படின்னா மாவை நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு தாளிக்காமல் நல்லா மாவை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு கடைசியில் தாளித்து கொட்டும்போது உரப்பு தாளித்து கொட்டிக்கோங்க. அப்புறம் இனிப்புக்கு கொஞ்சமாக வதக்கின மாவில் பாதி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. பாதி ரொம்ப தித்திக்காமல் லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதில் உள்ளே கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உருட்டும் போது உள்ளே தேங்காய் வச்சு உருட்டி வேக வச்சு எடுத்திங்கன்னா லைட்டாக சுகர் இருக்குங்க. இனிப்பாக இருக்கும். ரொம்ப இனிப்பு திகட்டாமல் லைட்டாக இனிப்பு இருக்கும். உள்ளே தேங்காய்ச்சல் இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் காரம் மட்டும் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ காரத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், அடியில் அந்த நம்ம பேனில் அது ஒட்டவே இல்லை, மாவு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வந்துடணும். ஒன்று நல்லா மாவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் பிசுன்னு இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். இப்போ இந்த இதில் நான் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை காரத்துக்கு. அதை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை டிப் பண்ணிவிட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே அந்த மாவை பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா கையில் ஒட்டிக்கிறோம், அதுக்காக. இப்போ அந்த எண்ணெயை லேசாக தொட்டுட்டு மாவை நல்லா அந்த தேங்காய் மேலாப்பில் இருக்கு இல்லையா, எல்லா மாவோடையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு நான் உடனே உருட்டினதுனால கொஞ்சம் பிசுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். கையில் ஒட்டவே ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. சூடாக இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் லேசாக ஒட்டும். நீங்கள் ஆறுனோடனே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ சின்னதாக வேணும்னா குட்டியாக உருட்டிக்கோங்க. நல்லா பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் உருட்டியிருக்கேன். இதில் தேங்காவை அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் தேங்காய் கடிக்க முடியாது அப்படின்னா துருவி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடியில் சூடு பண்ணியிருக்கேன். மேலே நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஃபுல்லாக அதில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் இனிப்பு பண்ணியிருந்தாலும் இனிப்பு இதில் வச்சுக்கலாம். நீங்கள் ரெண்டையும் கலந்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் உருட்டின உருண்டையை ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி அமுங்காமல் கொஞ்சம் அமுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வீட்லேயே ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.